பெரிய பெரிய காரியங்களை நீ பார்ப்ப. மூணாவது பாருங்க, அந்த நாமத்தை பத்தி என்ன வந்தாங்க பாருங்க. 30 உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால் அடையாளமும் அற்புதமும் நடக்கும்படி, பிணியாளர்களை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்ததும் என்றார். என்ன பண்ணாங்க? அவங்க ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். சொல்லுங்க, அவர் என்ன எதை நோக்கி ஜெபம் பண்ணாங்க? அந்த நாமத்தை பார்த்துச்சோம், அந்த நாமத்தை அறிவிச்சாங்க. அந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னாலும் அதில் பக்தியா வைராக்கியமா இருந்தாங்க. அந்த நாமத்தை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. இருந்தாலும் சொல்லுங்க, நீங்களும் நான் அந்த நாமத்தை உச்சரிக்கணும், அந்த நாமத்துல ஜெபத்துல பேசவும், அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடவும். நாம என்ன பண்ணோம்? சோர்ந்து போகவே கூடாது. எப்போதும் அந்த நாமத்தை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண என்ன உண்டாங்க? அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். சுகம் வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஒரு தரமான தீர்மானத்தை எடுப்போம். இயேசுவின் மேல வைராக்கியமா இருப்போம். தேவையில்லாத வைராக்கியங்களை விடுவோம். அந்த காரியங்களை பேசாமல் இருப்போம். இயேசுவை குறித்து பேசுகிறவளா இருப்போம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாததெல்லாம் அறிவிக்காம இருப்போம். தேவையான இயேசுவை அறிவிக்கிறவளாய் நாம இருப்போம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி நாம இருப்போம்னா நான் சொல்றேன், நிச்சயம் சொல்றேன், இந்த இயேசுவின் நாமம் உங்களுக்கு சுகத்தை தரும். இந்த இயேசுவின் நாமம் உங்கள் வாழ்க்கையில என்ன பண்ணும்? ரட்சணியை தரும். இந்த இயேசுவின் நாமம் அற்புதங்களை அடையாளங்கள் வாழ்க்கையில என்ன பண்ணுங்க? செய்யும். ஜெபம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க போறீங்க? கண்டதை பேசக்கூடாது. முதல் தெரிஞ்சு கண்டதை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அடுத்தவங்க புறம் பேசக்கூடாது. அடுத்தவங்க கதையை பேசக்கூடாது. எதை பேசணும்? இயேசுவை பத்தி பேசணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்தா நிச்சயம் சொல்றேன், பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு திருவடிக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த வேலையில ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் ஆண்டவரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமது நாமத்தினாலே சர்வாங்க சுகமளிக்கிற தெய்வம், உமது நாமத்தினாலே ரட்சிக்கிற தெய்வம், உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிற தெய்வம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியத்துல, இந்த திருச்சபை மக்கள் எங்கள் மத்தியில கூடி வந்திருக்கிற மக்கள் மத்தியில அப்பா இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும்பா, பலம் உண்டாகட்டும்பா, ஆரோக்கியம் உண்டாகட்டும்பா, ஜீவன் உண்டாகட்டும்பா. ஆண்டவரே, வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். எல்லா கடன்கள், எல்லா உபத்திரங்கள், எல்லா தடைகள், எல்லா விதமான ஆண்டவரே அப்பா பிசாசுடைய பல விதமான ஆண்டவரே தடைகள் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, வாசல்கள் திறக்கப்படட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, பொருளாதாரத்துல, குடும்ப வாழ்வில, ஊழியத்துல, சபையார் மத்தியில ஆண்டவரே எல்லாவற்றிலும், திருமண காரியங்களில் எல்லாவற்றிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்து உமது நாமத்தை நீ மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை கட்டவிழ்க்கிறோம், சுகத்தை கட்டவிழ்க்கிறோம், விடுதலை கட்டவிழ்க்கிறோம், நன்மையை கட்டவிழ்க்கிறோம், ஜீவனை கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே வேண்டிக் கொள்கிற காரியங்கள் நிறைவேறட்டும், எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும், விரும்புகிற காரியங்கள் வாய்க்கட்டும், பல தடைகள் நீங்கட்டும், புதிய வழிகள் திறக்கட்டும், சோர்வுகள் நீங்கட்டும், பல கஷ்டங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால வட்டி கட்டுறது நீங்கட்டும், கடன் தொல்லையிலிருந்து நீங்கட்டும், குடும்பத்தில் பிரச்சனை நீங்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் மத்தியில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் சமாதானம் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். Praise the Lord.